ஹலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருள்மிகு பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில். பொது வழக்கில் இதை சிக்க திருப்பதி என அழைக்கின்றனர். அமைவிடம்: இந்த கோவில் பெங்களூரு நகரிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் சர்ஜாப்பூர் வழியாக செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சிக்க திருப்பதி சாலை, மாலூர் தாலுகா, கோலார் மாவட்டத்தில் உள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. விசேஷ நாட்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் நடை திறக்கும் நேரத்தில் மாற்றங்கள் இருக்கும். ஸ்தல தீர்த்தம்: விஷ்ணு தீர்த்தம். இதனை கல்யாணி குளம் என்றும் அழைக்கின்றனர். கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த குளம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. அக்னி பகவான் தனது சாபம் நீங்க இதில் நீராடியதாக ஐதீகம். ஸ்தல விருட்சம்: அரச மரம். கோவில் சிறப்பம்சங்கள்: கோவில் பெயர் காரணம்: கன்னடத்தில் சிக்கா என்றால் சிறிய என்று பொருள். எனவே இது சின்ன திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. திருமலை திருப்பதியில் பெருமாள் தனது ஒரு கையை தாழ்த்தி திருவடியை காட்டி வரதஹஸ்தம் அருள் புரிவார். ஆனால் இந்த சிக்க திருப்பதியில் பெருமாள் தனது கையை உயர்த்தி பக்தர்களுக்கு அபயஹஸ்தம், அதாவது ஆசி வழங்கும் நிலையை காட்டி அருள் புரிவது மிகச் சிறப்பு ஆகும். திருப்பதியில் பெருமாள் தனியாக காட்சி தருவார். பத்மாவதி தாயார் திருச்சானூரில் இருப்பார். ஆனால் இங்கு பிரசன்ன வெங்கடேஸ்வரர், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகிய இரு நாச்சியார்களுடனும் ஒரே சன்னதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். சன்னதிகள்: ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி. இவர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேதராக அருள் பாலிக்கிறார். இவரே இக்கோவிலின் மூலவர் ஆவார். ஆண்டாள் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, நவகிரக சன்னதி. கோவில் வரலாறு: இக்கோவில் பல நூற்றாண்டுகள் பழமையானது மற்றும் சோழர் காலத்து தொடர்புடையது. இதன் ஸ்தல வரலாறு மகாபாரத காலத்துடன் தொடர்புடையது. புராணங்களின்படி ஒருமுறை அக்னி பகவான் கடுமையான உடல் உபாதையால், அதாவது ஜீரணிக்க முடியாத நோயால் அவதிப்பட்டார். ஸ்வேதகி என்ற மன்னன் நடத்திய தொடர் யாகத்தில் அளவுக்கு அதிகமாக நெய்யை உட்கொண்டதால் அக்னி பகவானின் தேஜஸ், அதாவது ஒளி குன்றியது. அக்னி பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டார். விஷ்ணு பகவான் இந்த ஸ்தலத்திற்கு சென்று அங்குள்ள விஷ்ணு தீர்த்தத்தில் நீராடி தவம் செய்யுமாறு கூறினார். அதன்படி அக்னி பகவான் இங்கு தவம் செய்து விஷ்ணுவின் அருளால் தனது நோயிலிருந்து விடுபட்டு மீண்டும் பழைய தேஜஸை பெற்றார். அக்னி பகவானால் வழிபட்ட தலம் என்பதால் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வழிபாடு: திருமலை திருப்பதிக்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்த முடியாதவர்கள், முதியவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் இங்கு வந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். திருப்பதிக்கு நேர்ந்து கொண்டு அங்கு சென்று முடி காணிக்கை செலுத்த முடியாதவர்கள் இங்குள்ள கல்யாணி குளக்கரையில் முடி காணிக்கை செலுத்துகிறார்கள். பெருமாள் இங்கு தாயார்களுடன் சேர்ந்து இருப்பதால் திருமண தடைகள் நீங்க இங்கு விசேஷ பூஜை செய்யப்படுகிறது. வழிபடும் முறை: முதலில் கோவிலுக்கு அருகில் உள்ள விஷ்ணு தீர்த்தம் என்று அழைக்கப்படும் குளத்தில் கை கால் கழுவவோ அல்லது நீராடவோ வேண்டும். திருப்பதிக்கு நேர்ந்து கொண்டவர்கள் இங்குள்ள மண்டபத்தில் முடி காணிக்கை செலுத்தலாம். திருப்பதியை போலவே இங்கும் துலாபாரம்,
அதாவது எடைக்கு எடை நாணயம், வெல்லம் அல்லது பழங்கள் செலுத்தும் வசதி உள்ளது. பெருமாளே, திருப்பதிக்கு வந்ததாக ஏற்றுக்கொண்டு என் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவும். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Stay tuned and subscribe this channel for more Dira videos and travel vlogs. Bye.